கப்பிள்ஸ் இருக்காங்க, லவ்வர்ஸ் இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்கெல்லாம் வந்து லிப் டு லிப் கிஸ் பண்றாங்க இல்லையா, அது மூலியமா வந்து அவங்களுக்கு ஜெர்ம்ஸ் பரவுமா சார்? நம்ம பல் சொத்தை வந்து ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா கரையா மாதிரி வச்சுக்கோங்களேன். பல்லுல ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அது நிக்காது. ஈர்ல ரத்தம் வருது பிரஷ் பண்ணும் போதுனா அதுதான் ஃபர்ஸ்ட் சைன். ஈர் நோய்க்கான முதல் அறிகுறி அதுதான். பல்லு எடுத்தா கண்ணுக்கு அஃபெக்ட் ஆகும், பல்லு எடுத்தா நரம்பு அஃபெக்ட் ஆகும், மூளை அஃபெக்ட் ஆகும். எதுக்குமே எந்த சம்பந்தமே கிடையாது. சுத்தம் வந்தாலே பல்லு எடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. வானம் டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். ப்ளூ டென்டல் கிளினிக்கோட சீஃப் டாக்டரான டாக்டர் இம்ரான் கூட தான் நம்ம இருக்கோம். இவர்கிட்ட கேவிட்டிஸை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப பாத்தீங்கன்னா பல் சொத்தைக்கு முதல் அறிகுறி என்னவா இருக்கும் சார்? சரி, நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், பல் சொத்தைனாலே வலியோட தான் கோரிலேட் பண்றோம். சோ வலி வந்தாதான் எனக்கு பல் சொத்தை இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். பட் அது காசு கிடையாது. ஃபர்ஸ்ட் பல் சொத்தை ஆரம்பிக்கிறது ஒரு சின்ன ஒயிட் டாட்டோ இல்ல பிரவுன் டாட் மாதிரி தான் ஆரம்பிக்கும். இந்த டைம்ல நம்மளுக்கு எந்த ஒரு பெயினோ கூச்சமே இருக்காது. அதனாலதான் நம்ம எல்லாரும் இதை இக்னோர் பண்ணிடுறோம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் ஏதாவது சில்லுனோ இல்ல ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்க, ஒரு காஃபி குடிக்கிறீங்கன்னா ஒரு கூச்சம் வரும். அது செகண்ட் ஸ்டேஜ் போயிருச்சுன்னு அர்த்தம். அதை தாண்டி வலி வரும்போதுதான் பல் சொத்தையுடைய தேர்ட் ஸ்டேஜ் போயிடுச்சுன்னு அர்த்தம். சோ நம்ம எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் அறிகுறி என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று நல்லா பாத்தீங்கன்னா இங்கேயாவது ஒரு பிளாக் டாட்டோ இல்ல பிரவுன் டாட்டோ இல்ல ஒயிட் கலர் பேட்ச் மாதிரி இருந்தா நீங்க அதுல உஷாராகணும். ஓகே, இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் தி கேவிட்டி அப்படின்னு அதுதான் ஃபர்ஸ்ட் அறிகுறி. ஓகே சார். பல் சொத்தை வரதுக்கான காரணங்கள் என்னென்ன சார்? ஃபர்ஸ்ட் பேசிக் ஹைஜீன் தான். நம்ம பல்லுல நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஒட்டி இருந்தா நம்ம வாயில இருக்கிற பாக்டீரியாவுக்கும் அதுதான் சாப்பாடு. சோ அந்த சாப்பாடு இந்த பாக்டீரியா போய் சாப்பிடும். சாப்பிடும்போது ஆசிட உருவாக்கும். இது பல்ல அரிக்கும். நம்ம பல் சொத்தை வந்து ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா கரையா மாதிரி வச்சுக்கோங்களேன். பல்லுல ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அது நிக்காது, அரிச்சுக்கிட்டே போகும். எந்த ஒரு ஃபுட்டும் பல்லுல ஒட்டிக்குதுன்னா அது பல் சொத்தைய உருவாக்கும். இப்ப ஆப்பிள் சாப்பிடுறீங்க, பல்லுல ஒட்டுமா? ஒட்டாது. அது கேவிட்டிய உருவாக்காது. பிஸ்கெட் சாப்பிடுறீங்க, சாக்லேட் சாப்பிடுறீங்க, எனி ஃபார்ம் ஆஃப் ஸ்வீட்ஸ், ரைஸ் கூட இருக்கலாம், பல்லுல ஸ்டிக் ஆகுதா? அது கேவிட்டிய உண்டாக்கும். இதுல இன்னொரு முக்கியமான ரீசன், இது எல்லாத்தையும் நைட் டைம் சாப்பிட்டு பிரஷ் பண்ணாம தூங்குனீங்கன்னா அது கேவிட்டி வரதுக்கு இன்னும் அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நைட் டைம்ல நம்மளுக்கு வாயில எச்சி சுருக்காது. எச்சின்றது கடவுளா கொடுத்த ஒரு வரம்னு அடிக்கடி சொல்லுவேன். அது என்ன, வாயில இருக்கிறது எல்லாத்தையும் தானாவே கிளீன் பண்ணிடும், நேச்சுரல் கிளென்சர். ஸோ நைட் தூங்கும் போது எச்சி சுருக்கிறது கம்மி ஆயிடும். அதனாலதான் நீங்க காலையில பிரஷ் பண்ணலனாலும் நைட்டு பிரஷ் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸை சாப்பிடுறதுனால சொத்தை வரும். எஸ்பெஷலி நைட் சாப்பிட்டு பிரஷ் பண்ணாம தூங்குனீங்கன்னா சொத்தை வரதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகம். ஓகே சார். அப்ப காலையில பல்லு விளக்கலன்னா பரவாயில்லையா? அது ஒரு ஃபன்னியா ஒரு சேயிங் இருக்குது. யூ பிரஷ் யுவர் டீத் இன் தி மார்னிங் டு கீப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யூ பிரஷ் இன் தி நைட் டு கீப் யுவர் டீத்னு. உங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கணும்னா காலைல பல்ல விளக்குங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் போயிடுவாங்கல்ல. ஆனா பல்ல காப்பாத்திக்கணும்னா நைட் டைம் பிரஷ் பண்ணுங்க. அதுக்குன்னு காலைல பிரஷ் பண்ண வேண்டாம்னு அர்த்தம் கிடையாது. ஆனா காலையோட நைட்டு பண்றது ரொம்ப முக்கியம்ன்றதா அது கூட அர்த்தம். ஓகே சார். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பல் சொத்தை போறதுக்காக இப்ப நம்ம நார்மல் டிவி சேனல்ஸ்ல பாக்கும்போது இந்த ஹேட் எல்லாம் குடுக்குறாங்கல்ல, சென்சோடைன் ஏதோ ஒரு நேம் சொல்லாம தெரியல. சோ அதெல்லாமே வந்து டாக்டர் சஜஷன் பண்ணதுன்னு அவங்க சொல்றாங்க. உண்மையாவே அது டாக்டர் சஜஷன் பண்ணது தானே? அதை நம்ம யூஸ் பண்ணலாமா? எந்த டாக்டர் எனக்கு தெரியாது சஜஸ்ட் பண்ணது. ஜெனரலா பேஸ்டுக்கான ஒரு ஃபங்க்ஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, பேஸ்ட் போட்டா நுர வரணும். எப்படி சோப் போட்டு குளிக்கிறோமோ அந்த மாதிரி பேஸ்ட் போட்டா கொஞ்சம் நுர வரணும். அப்போ பல்ல சுத்தம் பண்றதுக்கு அது ஈஸியா இருக்கும். இதுதான் பேஸ்டுடைய பேசிக் ஃபங்க்ஷன். இது எந்த பேஸ்டா இருந்தாலும் உங்களுக்கு பண்ண போகுது. கரெக்டா? அதுக்கு மேல இருக்கிறது அந்தந்த கம்பெனி அதை மார்க்கெட்டிங் பண்றாங்க. இது இல்லாம ஃப்ளூரைடுன்னு ஒரு கண்டென்ட் இருக்கும் நம்ம பேஸ்ட்ல. அது பல் சொத்தையே வரது கொஞ்சம் தவிர்க்கும். அட்லீஸ்ட் இட் பிரிவென்ட்ஸ், ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா அது ஆல்மோஸ்ட் எல்லா பேஸ்ட்லயும் இன்னைக்கு ஸ்டாண்டர்டா இருக்கு. ஃப்ளூரைட் இல்லாத பேஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி தான் மார்க்கெட்ல. சோ என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா பேஸ்ட்டுமே ஒண்ணுதான், ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. நம்மளுக்கு பிடிச்ச பிராண்டை நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். பேசிக் ஃபங்க்ஷன் அதை போட்டு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சுத்தம் பண்றதுக்கு ஈஸியா இருக்குமே தவிர இது எல்லாமே என்ன கேட்டீங்கன்னா மார்க்கெட்டிங் தான். இந்த ஆன்டி கேவிட்டி கேப் போட்டா சுத்தம் வராது. அப்புறம் பேஸ்ட், உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கா, உப்பு இருக்கிற பேஸ்ட்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்களே, அத பத்தி எல்லாம் என்ன கேட்டீங்கன்னா பேஸ்ட்ல உப்பு வேணாம், விஞ்ஞானமும் வேணாம், எந்த இதுவும் அவசியம் கிடையாது. சரி, ஒரு கன்சியூமரா நீங்க ஒரே ப்ராடக்ட்டை கொடுத்தா வாங்க மாட்டீங்கல்ல. அதனால நிறைய ஒரு சாய்ஸ் கொடுத்தாதான், நிறைய ஃபிளேவர்ஸ் நிறைய இருந்தாதான் ஒரு கன்சியூமரா நீங்க வாங்குவீங்க. பட் இட்ஸ் a சாய்ஸ் தான். எனி பேசிக் பேஸ்ட் அதோட வேலையை செய்யும். அதுல எந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியுமே
ஆக்சுவலி கிடையாது. உப்பு இருந்தாலும் சரி இல்ல மூலிகை இருந்தாலும் சரி எந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸுமே இருக்க போறது கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஃபிளேவர் பிடிக்குதா அந்த ஃபிளேவரை வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் அதனால இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணா எனக்கு சொத்தையே வராது, இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணா சொத்தை வந்துடும் அப்படிலாம் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே பேஸ்ட்ல கிடையாது. சொத்தை வரதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காரணம் நம்மளுடைய ஹேபிட்ஸும் லைஃப் ஸ்டைல் தானே தவிர பேஸ்ட்ல அதுக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. ஓகே சார், இப்போ சொத்த பல்ல வந்துட்டாலுமே பல்ல புடுங்கி எடுக்கிறது தான் வந்து சொல்யூஷன் சொல்றாங்க. உண்மையாவே அதுதான் சொல்யூஷனா? கிடையாது. அது ரொம்ப ஒரு தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ டென்டிஸ்ட் அது வந்து ஒரு 50 வருஷம் முன்னாடி ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போனீங்கனாலே பல்ல புடுங்கிறதுக்கு மட்டும்தான் டென்டிஸ்டா இருந்தாங்க. வேற எதுவுமே பெருசா ட்ரீட்மெண்ட்ஸே கிடையாது. பட் இப்போ திங்ஸ் ஹவ் சேஞ்ச்டு. பல்ல எடுக்கிறதே ஆக்சுவலி கிடையாது, ரொம்ப ரொம்ப ரேர். ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற சினாரியோல தான் பல்ல எடுக்கிறோம். முடிஞ்ச அளவு கடவுள் கொடுத்த பல்ல காப்பாற்றதான் ட்ரை பண்றோம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இனிஷியல் அந்த கருப்பா ஒரு டாட் இருக்குது, ஒரு சின்ன ஒயிட் இருக்கு, கூச்சம் மட்டும்தான் இருக்குன்னா நம்ம வெறும் ஒரு ஃபில்லிங் சிம்பிள் ட்ரீட்மெண்ட் பண்ணியே பல்ல காப்பாத்திக்கலாம். இல்ல வலியே வந்தா கூட ரூட் கெனால்னு சொல்லுவோம், ரூட் கெனால் பண்ணி பல்ல காப்பாத்திக்கலாம். எவ்வளவு நம்ம இக்னோர் பண்ணி பல்லே அரிச்சு ஃபுல்லாவே கிரம்பிள் ஆகி உடஞ்சிருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டேஜ்ல தான் பல்ல எடுப்போம். ஸோ நம்ம ஒரு பல்லு எடுக்கிற ஸ்டேஜுக்கு போறோம்னா அது நம்மளுடைய அலட்சியம் தான் காரணமே தவிர சொத்தை வந்தாலே பல்லு எடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு 90% ஆஃப் த டைம்ஸ் பல்ல எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. காப்பாத்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார், இப்போ நம்ம பற்கள்ல வந்து ரத்தம் வருது, மார்னிங் பிரஷ் பண்ணும்போது வந்து பிளட் வருது இல்லையா, அந்த பிளட் எதனால வருது சார்? பிளட் வருது ஈர்ல இருந்து வருது. இப்போ நம்மளுக்கு ஒரு முள்ளு குத்துனா என்ன ஆகும்? இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் வீங்கும், ரெட் ஆகும், அப்புறம் ப்ளீட் ஆகும் இல்லையா. இப்போ நம்ம ஈருக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த ஒட்டிக்குது இல்லையா, பிளாக்னு சொல்றோம். பிளாக் வந்து ஒரு முள்ளு மாதிரி. அது அங்கேயே இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்டா அந்த குத்தி குத்தி இதையே ஃபர்ஸ்ட் வீக்கத்தை உருவாக்கும், ஒரு ரெட்னஸ் உருவாக்கி ரத்தம் வர ஆரம்பிக்கும். ஈர்ல ரத்தம் வருது பிரஷ் பண்ணும்போதுனா அதுதான் ஃபர்ஸ்ட் சைன். ஈர் நோய்க்கான முதல் அறிகுறி அதுதான். அந்த டைம்ல நம்ம டென்டிஸ்ட் கிட்ட போய் பல்ல கிளீன் பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஓகே, அதை எப்படி சார் சரி பண்ணுவீங்க? ஈர்ல பிளட் வருதுன்னா அதுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும்? கிளீனிங் மட்டும்தான். நீங்க காரணத்தை முள்ள எடுத்து விட்டா தானே சரியா போகுது இல்ல, அந்த மாதிரி வாயில அந்த ஒட்டிட்டு இருக்கிற அந்த பிளாக் தான் முள்ளு மாதிரி. நீங்க கிளீன் பண்ணும்போது நாங்க அந்த பிளாக்க எடுத்து விட்டுற போறோம், சுத்தமாக்கிறோம். பல்ல ஈர்ல இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்து விட்டுறோம். அழுக்கு போச்சுன்னா ஈரு தானாவே ஹீல் ஆக போகுது, நேச்சுரலா பாடியை ஹீல் பண்ணிக்கும். சோ அதுக்கு ஒன்றும் பெரிய ட்ரீட்மெண்ட் ஒன்றும் கிடையாது. ட்ரீட்மெண்ட் என்ன? காரணத்தை சரி பண்ண போறீங்க. அதுக்கான காரணம் என்ன? அந்த அழுக்கு தான் காரணம். அழுக்க கிளீன் பண்ணிட்டீங்கனாலே போதும். அது பிரஷ் தேய்ச்சி போகுமானா போகாது, அதுதான் பாயிண்ட். இப்ப அழுக்கா இருக்குறேன் நான் ஒன்னும் போட்டு பிரஷ் தேய்க்கிறேன், ஒன்னும் பிளட் தான் அதிகமாகும். அது ப்ரொஃபஷனலா அது கிளீன் பண்ணும்போது மட்டும்தான் அது கம்ஸ்குள்ள இருக்கிற அழுக்க நம்மளால எடுக்க முடியும். ஓகே சார், அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து இப்ப தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, நாங்க அந்த காலத்துல வந்து பல் பொடியில பல் விளக்கணும், வேப்ப குச்சில விளக்கணும், உப்புல விளக்கணும், அதனால எங்க பல்லு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையாவே எதுல பல்லு விளக்குனா பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கும் சார்? அது அந்த கம்பேரிசன் வந்து என்னன்னா, அந்த காலத்துல பல்லு ஸ்ட்ராங்கா இருந்தது உண்மை. ஆனா அதுக்கு காரணம் அவங்க வேப்பங்குச்சில விளக்குனதோ உப்பு தேய்ச்சி விளக்குனதோ கிடையாது. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய சாப்பாடு ஹேபிட்ஸ். அந்த டைம்ல எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டாங்க. தேர் வாஸ் நோ ஜங்க் ஃபுட். சுகர் இன்டேக் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. எல்லாம் ஃபைபர் அந்த மாதிரி ஃபுட் தான் சாப்பிட்டாங்க. பல்லுக்கு நல்லபடி ஃபுட் சாப்பிட்டாங்க. இப்போ ஜங்க் ஃபுட் அதிகமாயிருச்சு, அதிக சுகர் இன்டேக் ஆயிருச்சு, நைட் டைம் போய் டெசர்ட் சாப்பிட்ற ஹேபிட்ஸ் அதிகமாயிருச்சு இல்லையா. ஸோ அவங்க பல்லு ஸ்ட்ராங்கா இருந்ததுக்கு அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் தான் காரணம். நம்ம பல்லு வீக்கா இருக்கிறதுக்கும் நம்ம லைஃப் ஸ்டைல் தான் காரணம். அதுதான் சொன்னேன், எந்த ஒரு நீம் போட்டு தேய்ச்சாலும் உப்பு போட்டு தேய்ச்சதுனாலையும் பல்லு ஸ்ட்ராங்கா இல்ல, அண்ட் பேஸ்ட் வந்ததுனாலையும் பல்லு ஸ்ட்ராங்கா இல்ல. பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு நம்மளுடைய ஹேபிட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் தான் காரணமே தவிர நம்ம எதை போட்டு பல்ல தேய்க்கணும்ன்றதுல கிடையாது. இப்ப காலையில எழுந்த உடனே பல்லு கூட விளக்காம காஃபி குடிச்சாதான் எனக்கு அந்த நாள் போற மாதிரி இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க. பல்லு விளக்காம காஃபி டீ இதெல்லாம் குடிக்கலாமா சார்? நல்ல கேள்வி. நைட் இதுக்கு என்ன நடக்கும்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நைட் நம்ம தூங்கும்போது என்ன ஆகுது தெரியுமா? வாயில நான் சொன்ன மாதிரி சலைவாவே செக்ரேட் ஆகாது, எச்சியே சுருக்காது. அப்ப என்ன ஆகும்னா வாயில குட் பேட் பாக்டீரியா ரெண்டுமே இருக்கும். எச்சி சுருக்காத போது என்ன ஆகும்? வாயில இருக்கிற பேட் பாக்டீரியாவோட கவுண்ட் எப்பவுமே அதிகமா இருக்கும். அதனாலதான் நம்ம காலையில எந்திரிச்ச உடனே வாயில ஒரு பேட் ஸ்மெல் இருக்கும். அதோட காஸ் வந்து பேட் பாக்டீரியா அதிகமா இருக்கிறது தான். சோ இப்போ இதை நம்ம சரி பண்ணாம நீங்க டைரக்டா ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா இதே பேட் பாக்டீரியா தான் உங்க வயிற்றுக்குள்ளேயும் போகுது இல்லையா, அங்க வயிற்றுலயும் அந்த இம்பேலன்ஸை உருவாக்கும். ஸோ அதனாலதான் ஜென்ரலா பிரஷ் பண்ணாம அந்த பேட் பாக்டீரியா அதிகமா இருக்கிறதுனாலதான் ஃபர்ஸ்ட் பிரஷ் பண்ணா அதுக்கப்புறம் நீங்க எதுவும் சாப்பிடுங்கன்னு சொல்றது. அது இல்லாம காஃபி குடிக்கும்போது ஸ்ட்ரெயின் ஆகும், அசிடிட்டி உண்டாகும் எம்டி ஸ்டமக்ல, அதெல்லாம் செகண்ட் பார்ட் ஆஃப் இட். பட் பேசிக்கா வாயில இருக்கிற அந்த துர்நாற்றமோ அந்த பேட் பாக்டீரியாவை நம்ம சரி பண்ணாம ஒரு விஷயம் சாப்பிடும் போது அந்த பேட் பாக்டீரியா வயிற்றுக்குள்ளேயும் போகுது, ஹெல்த்துக்கும் நல்லது இல்ல, டீத்துக்கும் ஆஃப்கோர்ஸ் நல்லது இல்ல.
ஓகே சார். அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ கப்பிள்ஸ் இருக்காங்க, லவ்வர்ஸ் இருக்காங்க. இந்த क्वेश्चन கேட்கலாமான்னு தெரியல. கேட்கலாமா, ஏன் கேட்கலாம். கப்பிள்ஸ் இருக்காங்க, லவ்வர்ஸ் இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்க எல்லாம் வந்து லிப் டு லிப் கிஸ் பண்றாங்க இல்லையா, அது மூலமா வந்து அவங்களுக்கு ஜெர்ம்ஸ் பரவுமா சார்? சரி, இப்போ ரெண்டு கப்புள்ஸ்ல ரெண்டு பேருமே ஹெல்த்தியா இருக்காங்க. அவங்களுக்கு காஃப், கோல்டு அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே இல்லை, எந்த டிசீஸுமே இல்லை, வாயிலுமே எந்த ஒரு இன்ஃபெக்ஷனுமே இல்லைன்னா சலைவால ஜெர்ம்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனா இந்த பாக்டீரியா நம்ம உடம்புக்கு பழக்கப்பட்ட பாக்டீரியா தான், அதனால எந்த பிரச்சனையுமே வராது. ப்ராப்ளம் எங்க வரும், ஒருத்தருக்கு வாயில ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்கு, சொத்தப்பல்னால ஒரு பஸ் ஃபார்மேஷன் இன்ஃபெக்ஷன் இருக்கு, இல்ல வாயில ஒரு துர்நாற்றம் இருக்கு, அது வந்து நிறைய ஈரல் அழுக்கு சேர்ந்து அந்த பாக்டீரியா இன்ஃபெக்டிவ் பாக்டீரியா அதிகமா இருக்கும்போது ஒரு பேட்ஸ்மேன் வரும். இப்போ கிஸ் பண்ணும்போது இந்த பாக்டீரியா மாறும், இவங்களுக்கும் அதே துர்நாற்றம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் இதே மாதிரி சொத்தை உருவாக்கக்கூடிய பாக்டீரியா இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது இவங்களுக்கும் அந்த டிசீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை தவிர ஹெர்பீஸ் மாதிரி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸுமே அன்னோன் பார்ட்னர்ஸ் இருக்கும்போது சலைவால டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே சார். இப்போ பிரஷ் வந்து பிளாஸ்டிக்ல தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்றோம். அந்த பிளாஸ்டிக் பிரஷ் நம்ம யூஸ் பண்ணி பிரஷ் பண்ணும்போது நமக்கு எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வராதா சார்? ஏன்னா அப்ப காலத்துல தான் நம்ம பிளாஸ்டிக் பிரஷ் தான் யூஸ் பண்றோம். பிளாஸ்டிக் வந்து மோஸ்ட் ஆஃப் தி பிளாஸ்டிக்ஸ் பிரஷ்ல யூஸ் பண்றது எல்லாமே எல்லா அப்ரூவல்ஸ் வாங்கி தான் யூஸ் பண்றாங்க. நைலான்னு சொல்லுவோம், நைலான் கிரேட்ல தான் யூஸ் பண்றாங்க. ஏன் பிளாஸ்டிக் பண்றாங்கன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா டெய்லி நம்ம பிரஷ்ஷை வாஷ் பண்றோம், ஸோ ஈரப்பதம் அதுல இருக்கும். எந்த மெட்டீரியல்ல ஈரப்பதம் தங்காது, எந்த மெட்டீரியல்ல ஈஸியா நம்ம வெட் ஆனா கூட வாஷ் பண்றதுக்கு ஈஸியா இருக்குமோன்றதை பார்த்துதான் அந்த பிளாஸ்டிக் வருது. இப்ப ஈரப்பதம் தங்கினா என்ன ஆகும், அந்த இடத்துல ஃபங்கஸ் உருவாகும் இல்லையா? சோ அதனாலதான் அண்ட் எவ்வளவு நாள் அந்த பிரஷ் உங்களுக்கு உழைக்கும்ன்றது இருக்கு. இப்போ நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்துருச்சு, பேம்பூல பண்றாங்க, ஹேர் அனிமல் ஹேருடைய இதுல பிரிசல்ஸ் பண்றாங்க. சோ பிளாஸ்டிக் இல்லாதவங்க அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் போகலாம். பட் மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே அப்ரூவ்டு தான் வருது, அதனால எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்டுமே கிடையாது. ஆனா அட்வான்டேஜஸ் என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா உழைக்கும் அந்த பிளாஸ்டிக், ஈரப்பதம் அதுல தங்காது, அண்ட் கிளென்லினஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அதனாலதான் பிளாஸ்டிக் ஐடியலா மேனுஃபேக்சர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. என்ன லைஃப் அதோட கம்மியா இருக்கும், ஈரப்பதம் இல்லாம வச்சுக்கணும். இப்போ நீங்க பேம்பு பிரஷ் வச்சீங்கன்னா, ஏன்னா ஈரப்பதம் பட்டுச்சுன்னா ஸ்டிக்ல ஃபங்கஸ் growth வர ஆரம்பிக்கும். அதுக்காக இந்த மாதிரி பிரச்சனைகள்னாலதான் பிளாஸ்டிக்ல பிரஷ் வரவே ஆரம்பிச்சது. So and most of these plastics are pretty safe, at least that's what manufacturers are claiming. And எதுவும் harmful effects இருக்கிற மாதிரி இன்னி வரைக்கும் எந்த ஸ்டடீஸுமே இல்ல. ஓகே சார். அந்த காலத்துல எல்லாம் ஒரு மித்து இருந்துச்சு, என்னன்னா பல்லு புடுங்கிட்டா வந்து இறந்து போயிடுவாங்க அப்படின்னு. இப்ப எங்க அம்மா கூட சொல்லுவாங்க, எங்க அப்பாவுக்கு 2-3 பல்லு புடுங்கிதான் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? 100% மித்து தான் நீங்க சொன்ன மாதிரி. இதுக்கும் உயிருக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க இப்போ சென்னையிலே எடுத்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஏதாவது ஒரு பல்ல எடுத்துருப்போம், இல்லை விஸ்டம் டீத் தான் எடுத்துருப்போம் இல்லையா? ஸோ ஒரு பல்லு எடுக்கும் போது இறந்துருவாங்கன்றது அந்த காலத்துல இருக்கிற ஒரு தப்பான ஒரு பல மித்துகள்ல இது ஒரு மித்து. இந்த காலமே அது டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுன்றது ரொம்ப கவலைக்கிடமான ஒரு விஷயம். பட் இட்ஸ் அப்சல்யூட்லி தேர் இஸ் நோ கனெக்ஷன். பல்லு எடுத்தா கண்ணுக்கு அஃபெக்ட் ஆகும், பல்லு எடுத்தா நரம்பு அஃபெக்ட் ஆகும், மூளை அஃபெக்ட் ஆகும், எதுக்குமே எந்த சம்பந்தமே கிடையாது. பல்லுக்கும் எது பல்லுல இன்ஃபெக்ஷனை விட்டீங்கன்னா தான் அது ஸ்ப்ரெட் ஆகும். அந்த இன்ஃபெக்ஷனை எடுக்கிறதுனால ஒரு வைத்தியம் பண்றதுனால நம்ம குணமானதானே தவிர பிரச்சனை வராதுல்ல. சோ அதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. ஓகே சார். இப்போ நம்ம பல்லு புடுங்கறதுல நீங்க சொல்லிட்டீங்க, பல்லு புடுங்குற ஒரு பேஷண்ட்டுக்கு எந்த அந்த ப்ராசஸ் அப்போ எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க? ஜெனரலா வலிக்க ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண காலம்லாம் போயாச்சுங்க. இட்ஸ் நாட் தீஸ் டேஸ். அப்படி பண்ணா இப்போ இன்னைக்கு யாருமே எந்த பேஷண்ட்டுமே எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணிக்க மாட்டாங்க. நல்ல எக்ஸ்பர்டீஸ், கரெக்டா எக்ஸ்பர்ட் ஹேண்ட்ஸ். இப்போ அனஸ்தீஷியா மாதிரி மிராக்கிள் ட்ரக் அனஸ்தீஷியான்றது, அது ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டோம்னா ஃபுல்லாவே மறுத்து போயிடும். ஸோ மறுத்து போனதுக்கு அப்புறம் தான் பல்ல எடுக்க போறோம். ஸோ ப்ராசஸை ஆஸ் கம்ஃபர்டபுள் அஸ் பாசிபிள் இன்னைக்கு ஆக்கியாச்சு. வித் கரெக்ட் எக்ஸ்பர்டீஸ் அண்ட் கரெக்ட் டெக்னிக்ஸ்ல ஒரு பல் எடுக்கிறது இன்னைக்கு பெரிய ஒரு சேலஞ்ச்லாம் கிடையாது. பல் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நாளைக்கு மைல்டு டிஸ்கம்ஃபர்ட் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். 2 நாளைக்கு தான், 2-3 நாளைக்கு இருக்கும். பட் அதுவே நல்ல பெயின் கில்லர்ஸ் கொடுக்கும்போது அந்த டிஸ்கம்ஃபர்ட்மே இப்போ மக்களுக்கு இருக்கிறது இல்ல. சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டா பல் எடுத்ததுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணாலே 95% ஆஃப் தி டைம்ஸ் எந்த காம்ப்ளிகேஷன்ஸுமே இருக்கிறது இல்ல. ரொம்ப ஸ்மூத்தான ப்ராசஸா தான் இருக்கு. ஓகே சார். இப்போ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பல்லு ஃபுல்லா சொத்தியா இருக்கும், அவங்களுக்குலாம் பல்லு ஃபுல்லா நம்ம ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப அந்த பல்லு கட்டுவோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் எப்படி சார்?
இப்போ ரொம்ப சொத்தையா இருந்தா கூட பல்லு எடுக்க வேண்டாம்ன்ற பட்சத்துல நம்ம ரூட் கெனால் பண்ணி கேப்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். சில வயசானவங்க எல்லா பல்லும் எடுத்துட்டாங்க ஆல்ரெடி, வாயில ஒரு பல்லுமே இல்லைன்னா அப்பதான் அந்த இம்ப்ளான்ட்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் பண்ணுவோம். இம்ப்ளான்ட்ஸ்னா ஒரு ஸ்க்ரூ மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸ்க்ரூன்றது ராங் தான், பட் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். ஒரு பில்லர் மாதிரி நம்ம எப்படி நம்ம ஒரிஜினல் வேர் இருக்கோ அந்த மாதிரி இது ஒரு ஆர்டிபிஷியல் வேரை நம்ம தாடையில பொருத்திடுவோம். அதை பொருத்தி அதுக்கு மேல நம்ம பல்ல ரெடி பண்ணி ஸ்க்ரூ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதுக்கு பேர் தான் இம்ப்ளான்ட்ஸ்னு சொல்லுவோம். சோ பல்லே இல்லாதவங்க கூட இன்னைக்கு கம்ப்ளீட்டா பிக்ஸடா பல்லு கட்ட முடியுன்ற அளவுக்கு டெக்னாலஜி இன்னைக்கு வளர்ந்துருச்சு. அதுக்கு பேர் தான் இம்ப்ளான்ட் சப்போர்ட்டட் ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சார். அந்த பல்லு கட்டினதுக்கு அப்புறமா அவங்க அந்த பல்லை எப்படி எல்லாம் பாத்துக்கணும் சார்? இப்ப என்ன நம்மளோட நார்மல் பல்லா இருந்தா இஷ்டத்துக்கு நம்ம சாப்பிடலாம், ஆனா அந்த கட்டி வச்சிருக்கிற பல்லுக்குன்னு ஒரு இது அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி அந்த மாதிரி இருக்கும்ல. சோ அந்த மெயின்டெனன்ஸ் நம்ம பல்லே இஷ்டத்துக்கு எல்லாம் சாப்பிட கூடாது. நம்ம பல்லே கழுவுறது மெயின்டைன் பண்ணலையா? இவர் பல்லு கட்டுறோம் அப்படின்னா நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு மர்சிடிஸ் வாங்கின மாதிரி நினைச்சுக்கோங்கன்னு. எப்படி நல்லா பத்திரமா நல்லா யூஸ் பண்ணுவீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. பட் மெயின்டெனன்ஸை கரெக்டா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி சர்வீஸ் பண்றது அந்த மாதிரி பாத்துப்பீங்களா? அந்த மாதிரி தான் நம்ம ஒரு பல்லு கட்டும் போது இட்ஸ் நாட் நேச்சுரல். என்னதான் இருந்தாலும் கடவுள் கொடுத்த மாதிரி பல்லு கிடையாது. ஸோ ப்ராப்பரா மார்னிங் அண்ட் நைட் பிரஷ் பண்ணணும். எது சாப்பிட்டாலும் வாயை ரின்ஸ் பண்ணிக்கணும். 6 months ஒன்ஸ் செக்அப் வச்சு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கான்னு பார்த்து கரெக்ட் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேல இதுக்குன்னு பெரிய எஃபர்ட்னு அவ்வளவு எஃபர்ட் இருந்தா மக்கள் அதுல கம்ஃபர்டபுளாவே இருக்க மாட்டாங்கல்ல. இட் ஷுட் ஸ்டில் மேட்ச் லைக் யுவர் ஒரிஜினல் டீத் தான். நம்ம சைட்ல இருந்து மெயின்டெனன்ஸ் மட்டும் பார்த்துட்டாலே போருமே தவிர இட் இஸ் ஆஸ் க்ளோஸ் அஸ் நேச்சுரல். ஒரு நேச்சுரல் பல்லு ஆல்மோஸ்ட் ஈக்குவலண்டா வரைக்கும் நீ பல்லு கட்ட முடியும். அண்ட் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்மே ரொம்ப பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது. ஒரு நான் வெஜிடேரியன்னா வி ஜெனரலி சே போன் அளவுக்கு கடிக்க வேணாம்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். மற்றபடி எல்லா ஃபுட்டுமே சாப்பிடலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே. அதுதானே பல்லே கட்டுறாங்க. பல்லு கட்டுறதே அவங்க பிடிச்ச சாப்பாடை விரும்பி சாப்பிடணுன்றது தானே. அவங்க பல்லு கட்டிட்டு இது சாப்பிடாங்கன்னு சொன்னதுல அர்த்தமே இல்லைல்ல. அந்த ரீசன்காக பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இல்ல. பேசிக் மெயின்டெனன்ஸ் இருக்கணும். எப்படி நேச்சுரல் டீத்தை பாத்துக்கணுமோ அதே மாதிரி இதையும் பாத்துக்கணும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து பாத்துக்கணும். ஓகே சார், டென்டலை பத்தி எங்ககிட்ட நல்ல தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நிறைய விஷயங்கள் நாங்களும் கத்துக்கிட்டோம். ரொம்ப நன்றி. நன்றி.